ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம்னாலே சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். கார்த்திகையில் வர்ற பௌர்ணமி, திங்கக்கிழமை அதாவது சோமவாரம், கார்த்திகை மாதத்தில் வர்ற பரணி நட்சத்திரம், இது எல்லாமே கார்த்திகை நட்சத்திரம் எல்லாமே சிவபெருமானுக்கு உரியதாக சொல்லப்படுறது. ஒரு மாதத்தில் வர்ற பரணி நட்சத்திரம் உயர்வானதாக இருந்தால் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியோட இணையும் இந்த பரணி நட்சத்திர நாளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நன்னாளாக கருதப்படுறது. அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திர நாள் தான். இந்த பிறவியில் நம்ம வாழ்கின்ற காலத்தில் செய்யக்கூடிய, தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் போக்கணும்னா இந்த பரணி நட்சத்திர நாளன்று, அதாவது கார்த்திகை மாசத்துல வர்ற பரணி நட்சத்திர நாளன்று நம்ம பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். சரி, இப்போ பரணி தீபம் என்னைக்கு வருது, அந்த பரணி தீபம் நன்னாளில் எந்த மாதிரி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மொத்தமாக கார்த்திகை தீப திருநாள் 3 நாட்களாக நம்ம கொண்டாடுறோம். முதல் நாள் பரணி தீபம், அதாவது சனிக்கிழமை 25ஆம் தேதி, 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை தீபம், 27ஆம் தேதி குப்ப கார்த்திகை அப்படின்னு நம்ம சொல்வோம். 3 நாட்கள் இந்த தீப திருவிழா நடக்கும். இந்த 25ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலமாக ஏற்றக்கூடிய பரணி தீபமானது வீடுகள் முழுவதும் நம்ம பரணி தீபத்துக்காக விளக்குகள் ஏற்றி, அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ஒரு வகை. அதே மாதிரி பரணி தீபம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பரணி தீபம்னு ஏற்றி வழிபாடு செய்வது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி வருது இல்லையா, அன்னைக்கு விடிகாத்தால 5லிருந்து 6 மணி காலையில், விடிகாலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஏற்றுறது பரணி தீபம். அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலையும் காலையில் பரணி தீபம் ஏற்றுவது வழக்கம். அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் அகல் விளக்கில் நம்ம ஒரே ஒரு அகலில் 365 திரி போட்டு ஏற்றுவது ஒரு பரணி தீப வழிபாடு. அதனால் இது பரணி தீபம் அப்படிங்கிறது முதல் நாள் வரக்கூடியது, அது தனி, இது தனி. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா போன தடவை நான் போட்ட பதிவில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்தது, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு விளக்கமாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஸோ அதனால் இந்த தடவை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். பொதுவாக பரணி தீபம் அப்படிங்கிறது சனிக்கிழமை சாயங்காலம் ஏற்றுறது, அது தனி. பரணி தீபம் அப்படின்ட்டு நம்ம தனியாக வீட்டில் ஏற்றுறது 26ஆம் தேதி விடிகாலையில் 5லிருந்து 6 மணிக்குள்ளாக ஏற்றணும். அதுக்கு என்னென்ன எண்ணெய்கள் ஊற்றி ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம். யார் யாரெல்லாம் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். சரி, இந்த பரணி தீபம் நம்ம எதற்காக ஏற்றுறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நான் முன்ன சொன்னது போலவே நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்வதற்காக இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். வீட்டில் பரணி நட்சத்திரம் இருக்கிறவங்க ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா கூட மற்ற எல்லோருக்காகவும் நம்ம பிரார்த்தித்து யார் வேணும்னாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு பெருசாக வாங்கிக்கோங்க. 365 திரி கொண்ட இந்த திரி மூட்டை அவைலபிளாக இருக்குது. பூஜா சென்டரில், நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும். இது மாதிரி திரி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 365 திரி இருக்குது இதில். இப்போ இந்த மாதிரி திரி நமக்கு கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம். 365 திரியை நம்ம சேர்த்து திரிச்சும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன எண்ணெய்கள் ஊற்றணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம இலுப்பை எண்ணெய் அப்படின்னு கிடைக்கும். அந்த நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜா சென்டர்லேயும் அந்த இலுப்பை எண்ணெயை வாங்கிக்கோங்க. அந்த இலுப்பை எண்ணெய் ஒரு 150லேருந்து 100 மில்லி அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த இலுப்பை எண்ணெயும் அதே மாதிரி நல்லெண்ணெய், நெய் எல்லாமே நம்ம சேர்த்து முக்கூட்டு எண்ணெயாக கலந்து இந்த விளக்கை நம்ம ஏற்ற போகிறோம். இதில் இந்த இலுப்பெண்ணெயோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான எண்ணெயில் ஒன்று இலுப்பெண்ணெய். இந்த இலுப்பெண்ணெயில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான 30 முக்கோடி தேவர்களும் எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கேற்று உகந்த எண்ணெயாக இந்த இலுப்பை எண்ணெய் இருக்குது. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு எண்ணெய். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி சொல்கிறோம் இல்லையா, நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை விஷயங்கள் இருக்கிற அத்தனை ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கிற எண்ணெய் இலுப்பெண்ணெய். தினைக்குமே இலுப்பெண்ணெயில் நமக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி
கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறைந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய எண்ணெயில் நல்லெண்ணெயும் ஒன்று. சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் அந்த அளவுக்கு விசேஷ குணமுடையது நல்லெண்ணெய். அடுத்தது நெய். பார்த்திங்கன்னா நம்ம சனாதன தர்மத்தில் கோமாதாவை, அதாவது பசுவை தெய்வமாக மதித்து நம்ம வழிபடுறோம் இல்லையா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் அமிர்தமாகவே நம்ம கருதுகிறோம். அந்த அளவுக்கு இது துஷ்ட சக்தியெல்லாம் நீங்கி நல்ல சக்திகள் பெருகி செல்வ வளம் பெருகிறதுக்காக நம்ம சாஸ்திரப்படி நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். இந்த முக்கூட்டு எண்ணெயை தான் நம்ம பரணி தீபம் அன்னைக்கு நம்ம ஏற்ற போகிறோம். வீட்லேயே நம்ம பூஜை அறையில் ஏற்றலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க. அதில் சந்தன குங்குமம்லாம் தடவி நம்ம இந்த பஞ்சு திரியை வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி 3 எண்ணெய்களையும் ஊற்றி நம்ம அந்த திரியோட நுனியில் கொஞ்சம் கற்பூரத்தை லைட்டாக எடுத்து நம்ம பூசி பண்ணோன்னா நின்று எரியும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த விளக்கை நம்ம ஏற்றுவதற்கு பொழுது சொல்லக்கூடிய ஒரு விளக்கு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. விளக்கு ஏற்றுவதற்கான ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். விளக்கே திருவிளக்கே அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே நம்ம இந்த விளக்கு ஏற்றலாம். அதேமாரி சிவபெருமானை நினச்சிட்டு நம்ம இந்த விளக்கு ஏற்றுவதனால சகல சௌபாகியங்களையும் நம்ம பெறலாம். நம்ம குடும்பத்தில் யாராவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த விளக்கை அவங்க சார்பாக ஏற்றுங்க. இப்போது நம்ம குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை வெளியூரில் போய் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்காக வேண்டி நம்ம இந்த விளக்கை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். பரணி நட்சத்திரம் வீட்டில் இருக்கிறவங்க தான் ஏற்றணும்னு இல்லை, அவங்க சார்பாக நம்ம யார் வேணாலும் ஏற்றலாம். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் இல்லாதவங்களும் ஏற்றலாம். எல்லாருமே ஏற்றக்கூடிய ஒரு பரணி தீபம் தான் இது. குறிப்பாக நான் ஏன் சொன்னேன்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, அதற்காக சொன்னேன். இப்போ இந்த திரியை நம்ம நடுவில் வச்சு தான் ஏற்ற போகிறோம். இதுக்கு திசைகள் கிடையாது. இந்த 365 திரி கொண்ட இந்த முடிச்சை நடுவில் வச்சு நம்ம நிற்க வச்சு தான் இதை ஏற்ற போகிறோம். அதனால் எந்த பக்கம் பார்த்து ஏற்றணும் அந்த இதெல்லாம் குழப்பம்லாம் இதில் கிடையாது. நின்று எரியறதுக்காக மேலே கொஞ்சமாக கற்பூரத்தை திரிச்சு விட்டுக்கோங்க. இந்த விளக்கு நல்லா நின்று எரிஞ்சுட்டே இருக்கும். நம்ம நிறைய நெய்யெல்லாம் விட்டுருக்கிறதுனால இது மலையேற வரைக்கும் நம்ம இந்த விளக்கை அப்படியே ஏற்றிகிட்டே இருக்கலாம். பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அப்படியே சுவாமிக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி, படத்துக்கெல்லாம் தள்ளி இந்த தீபத்தை நம்ம ஏற்றிட்டு இந்த தீபத்துக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்காக நான் திராட்சை, கல்கண்டு, வாழைப்பழம், என்ன பழம் இருக்கோ அதெல்லாம் நம்ம நெய்வேத்தியம் பண்ணி கற்பூர தீபம் நம்ம காமிக்கணும். இப்போ நம்ம இந்த பரணி தீபத்தை சுவாமிக்கு முன்னாடி வச்சு ஒரு கோலம் போட்டு ஒரு பித்தளை தட்டில் இந்த விளக்கை வச்சு நம்ம ஏற்றலாம். இந்த தீபம் காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் 4:30 மணிலேருந்து நீங்கள் 6 மணிக்குள்ளே ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா 5லேருந்து 6க்குள்ளே, அதாவது 6 மணிக்குள்ளே இந்த விளக்கை நம்ம பூஜை அறையில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விளக்கு அப்படியே நின்று எரிஞ்சுட்டே இருக்கும். அது தானாகவே மலையேறட்டும். இதை நம்ம சாந்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது தானாகவே அப்படியே எரிஞ்சுட்டே அதுவாகவே சாந்தி குளிர விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம பரணி தீபம் ஏற்றி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று அனைத்து வித துன்பங்களிலிருந்தும் நம்ம குடும்பத்தை காத்து ரட்சிக்குமாறு வேண்டி வணங்கி சிவபெருமானை நினைத்து ஏற்றக்கூடிய பரணி தீபமானது அனைத்து வித சகல சௌபாகியங்களையும் அள்ளி அள்ளி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பரணி தீப பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் கார்த்திகை பரணி தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.